அனைவருக்கும் வணக்கம். அனித் ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வருகிற மார்ச் 1 யூஜிடிஆர்பி நியமன தேர்வு தமிழ் புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பமாகிறது. விருப்பம் இருக்கிறவங்க இணைஞ்சிக்கலாம். யூஜிசி நெட்டு தேர்வு ஜூன் மாதத்தை மையமாக வைத்து வருகிற மார்ச் 1 புது டெஸ்ட் பேட்ச் ஆரம்பமாகிறது. அதுலேயும் விருப்பம் இருக்கிறவங்க இணைஞ்சிக்கலாம். டிஆர்பி ஆண்டு திட்டத்தில் வெளியிடப்பட்ட செட்டு தேர்வு செப்டம்பர் மாதத்தை மையமாக வைத்து அதுவும் வருகிற மார்ச் 1 புது டெஸ்ட் பேட்ச் ஆரம்பமாகிறது. விருப்பம் இருக்கிறவங்க இணைஞ்சிக்கலாம். நியமன தேர்வு தமிழ், நெட்டு தமிழ், செட்டு தமிழ் துறை மாணவர்கள் மட்டும் இணைந்து பயன்பெறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்குவாங்க. அந்த வகையில் இப்போது ஒரு மாதிரியாக ஒரு 30 வினாக்கள் மாதிரி வினாவாக பார்க்க போகிறோம். முதலாவது கம்பர் விலாசம் அந்த நூலை எழுதின ராஜகோபால ஐயங்கார் பதிப்பித்த நூல் அகநானூறு. ரெண்டாவது கூற்று 1 அறிவுடை நம்பி உக்கிர பெருவழுதி தொண்டைமான் இளந்திரையன் நம்பி குட்டுவன் பாண்டியன் மாறன் வழுதி இவங்கெல்லாம் அரசர். இவங்க ஒரு கூற்று. கூற்று 2 பாலை பாடிய பெருங்கடுங்கோ பெருவழுதி மருதம் பாடிய இளங்கடுங்கோ மாறன் வழுதி முடத்திருமாறன் இவர்களும் அரசர்கள். கூற்று 3 1, 2 இடம்பெற்றுள்ள அரசர்கள் எத்தொகை நூலை பாடியுள்ளனர். தொகை நூலில் எந்த தொகை நூலில் இவங்க பாடியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நற்றிணை என்ற நூலில் இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. மூன்றாவது புறநானூற்றில் தன் மனைவி இறந்தபோது கையறு நிலை பாடிய அரசன் மாக்கோதை. நான்காவது கூற்றுகளுள் தவறானது ஐயூர் முடவனார். இவரை பற்றின கூற்று 3. அதில் தவறானது எது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1வது அக்காலத்தில் இறந்தோரை புதைக்க முதுமக்கள் தாலியினை பயன்படுத்திய செய்தியை பாடியுள்ளார். 2வது சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் இறந்தபோது ஆனந்த பையுள் துறையை பாடலாக பாடியவர். 3வது முதுமக்கள் தாலி பற்றிய செய்தி அகநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. இதில் தவறானது எது? கூற்று 3 தவறு. முதுமக்கள் தாலி பற்றிய செய்தி அகநானூற்றில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்தி மட்டும் தவறு. 5வது பரசுராமன், ராமன், குருந்த மரத்தினை ஒடித்த கண்ணன் போன்றவர் குறித்த புராண செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. 6வது வினா மகாபதுமம் என்ற பேரின் அளவு நிதியம் சேர்த்து வைத்திருந்த அரசன் யார்? மகாபதுமம் நந்தன். 7வது வினா கூற்றுகளுள் தவறானது. புறநானூறு பற்றிய கூற்று ஒரு 4 வைத்திருக்கு. அதில் தவறானது எது? தமிழ் சான்றோர்களின் சிறப்பு குறித்து கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி பாடியுள்ளார். 2வது குடவாயிற் கோட்டத்தில் சிறையில் இருந்தபோது சேரமான் கணைக்கால் இரும்புரை பாடியுள்ளார். 3வது நல்ல நட்பு குறித்து சோழன் நல்லுருத்திரன் பாடியுள்ளார். 4வது குறுக்கை பரந்தலை போர் பற்றி மலையமான் பாடியுள்ளார். இந்த 4 கூற்றுகளில் தவறானது 4வது குறுக்கை பரந்தலை போர் பற்றி மலையமான் பாடியுள்ள செய்தி புறநானூறில் இருப்பது தவறானது. 8வது வினா பெண்கள் அந்த காலத்தில் பெண்கள் உடன்கட்டை ஏறிய வழக்கம் இருந்துள்ள செய்தியை யார் மூலம் அறியலாம்? பெருங்கோப்பெண்டு. 9வது சிவன் திரிபுரம் எரித்த புராண குறிப்பை தந்தவர் யார்? மருதநில நாகனார். 10வது வினா கூற்று 1
புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒலியமங்கலம் என்று அழைக்கப்படுகின்ற ஊரானது ஒல்லையூர் என்ற புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. கூற்று 2. இன்றைய காளையார் கோவில் அன்று காணப்போர் என்று அழைக்கப்பட்டுள்ளது. கூற்று 1, 2 இரண்டுமே சரி. 11வது வினா, மழவர் பெருமகன் யார்? அதியமான் நெடுமான் அஞ்சி. 12வது, மலையமான் திருமுடிக்காரியை பற்றி பாடிய புலவர்கள். ஒரு 4 பேர் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. மாரோக்கத்து நப்பசலையார், கபிலர், வடம வண்ணக்கண் பெருஞ்சாத்தனார், மருதநில நாகனார். இந்த 4 பேரில் மலையமான் திருமுடிக்காரியை பற்றி பாடிய புலவர்கள் எது சரி அப்படின்னு பார்த்தா 1, 3 சரி. மாரோக்கத்து நப்பசலையார், வடம வண்ணக்கண் பெருஞ்சாத்தனார், இது 2 மட்டும் சரி. 13வது வினா, கூற்று 1, ஆவியர்குடியில் பிறந்த வள்ளல் பேகன். கூற்று 2, ஆதனோரி என்று அழைக்கப்படுபவர் ஓரி. ஆதனோரி அப்படிங்கிறதுலையே ஓரி இருக்குது. கூற்று 1, 2 சரி, ரெண்டுமே சரி. 14வது, கூற்றுகளில் தவறானது. 4 கூற்றுங்க வைக்கப்பட்டிருக்கு. அதில் எது தவறு? 1வது, பெருஞ்சித்திரனார் கொல்லியை ஆண்ட வல்வில் ஓரியை பாடியுள்ளார். 2வது, வல்வில் ஓரியின் கொடை சிறப்பையும் வீரச் சிறப்பையும் வன்பரணர் பாடியுள்ளார். 3வது, ஓரி கொன்ற ஒரு பெருந்தெருவிற் காரி புக்க நேரார் புவி போல் என்று கபிலர் பாடலில் ஓரி கொல்லப்பட்ட செய்தி அறியலாகிறது. 4வது, மலையமான் திருமுடிக்காரிக்கும் வல்வில் ஓரிக்கும் நடைபெற்ற போரில் வல்வில் ஓரி கொல்லப்பட்டான். இச்செய்தியை பரணர் கூறியுள்ளார். இதில் தவறான கூற்று 4வது, மலையமான் திருமுடிக்காரிக்கும் வல்வில் ஓரிக்கும் நடைபெற்ற போரில் வல்வில் ஓரி கொல்லப்பட்டான். இந்த செய்தியை பரணர் கூறியுள்ளார் அப்படிங்கிறது தவறான செய்தி. 15வது, வரிசைப்படுத்துக. நூல் வரிசை: நற்றிணை ஐங்குறுநூறு, பரிபாடல் அகநானூறு. இந்த வரிசை முறை சரியானது. நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு அந்த பாடல் இருக்குல்லையே, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறமென இத்திருத்த 8 தொகை. இந்த பாடல் வரிசையில் நற்றிணை ஐங்குறுநூறு, பரிபாடல் அகநானூறு இந்த வரிசை முறை சரி. 16வது வினா, ஆய் அண்டிரனை. அண்டிரன் என்பது ஆந்திரன் என்னும் தெலுங்கு சொல்லின் திரிபாதலின் இவன் தெலுங்க நாட்டினன் என்று கூறியவர் யார்? பின்னத்தூர் நாராயணசாமி. 17வது வினா, ஆய் அண்டிரனை பாடிய புலவர்கள் யார் யார் அப்படிங்கிறதான் வினா. 1வது, உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார், பரணர். 2வது, துறையூர் ஓடைக்கிழார், குட்டுவன் கீரனார். 3வது, உமட்டூர் கிழார் மகனார், பரங்கொற்றனார். 4வது, காரி கண்ணனார், வன்பரணர். இப்படி 4 செய்திகள் வச்சுருக்காங்க. ஆய் அண்டிரனை பாடிய புலவர்கள் அனைத்தும் சரி. 1, 2, 3, 4 வைத்த அனைவரும் சரி புலவர்கள். 18வது வினா, கூற்று 1, முதிரமலையை சார்ந்த பகுதியினை ஆட்சி புரிந்தவன் குமணன். முதிரமலை பிரான்மலை தொடர்களுள் உள்ளது. கூற்று 2, தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணன். இதில் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 19வது வினா, பொறுத்துக. திணை இலக்கியம்
அப்படியே நேருக்கு நேராக கொடுத்துருக்காங்க. புலவர் கூற்று, அகப்பாடல்கள் சங்க இலக்கியம், புறப்பாடல்கள் பாத்திர கூற்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்கு. திணை இலக்கியம் அப்படிங்கிறது சங்க இலக்கியம், அகப்பாடல்கள் அப்படிங்கிறது பாத்திர கூற்றுகள், புறப்பாடல்கள் அப்படிங்கிறது புலவர் கூற்றுகள். 2, 3, 1 இது சரி. 20வது வினா, தொண்டி சேரநாட்டு துறைமுகம், கொற்கை பாண்டிய நாட்டு துறைமுகம், மாந்தை சேரநாட்டு கடற்கரை ஊர், மருகூர் பட்டினம் பாண்டிய நாட்டு கடற்கரை நகரம். இப்படி நேருக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கு. பொறுத்துகையில் விடையும் நேருக்கு நேராகவே தான் இருக்குது. 1, 2, 3, 4 அப்படி நேருக்கு நேராக விடை சரி. தொண்டி என்பது சேரநாட்டு துறைமுகம், கொற்கை என்பது பாண்டிய நாட்டு துறைமுகம், மாந்தை என்பது சேரநாட்டு கடற்கரை ஊர், மருகூர் பட்டினம் என்பது பாண்டிய நாட்டு கடற்கரை நகரம். 21வது வினா, யாய் அவர்கள் அக்கால், எந்தை அக்கால், நூவை என் தந்தை, தவ்வை என் தாய். இது பொறுத்துக. விடை அப்படியே தலைகளாக கொடுத்துருக்கு. 4, 3, 2, 1. யாய் என் தாய், எந்தை என் தந்தை, நூவை அக்கால், தவ்வை அவர்கள் அக்கால். இதுதான் சரியான விடை. 22வது வினா, வரிசைப்படுத்துக. பதிற்று 10 10 10ஆக பாடப்பட்டிருக்கோம். முதல் 10 இறுதி 10 நமக்கு கிடைக்கலன்ற தகவல். மீதி இருக்கக்கூடியதில் புலவர்களை மட்டும் வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. அந்த வரிசை முறையில் 3ஆவதாக இருக்கக்கூடிய பரணர், காக்கை பாடினியார், கபிலர், அரிசில் கிழார் இவர்களுடைய வரிசை முறை சரியானது. 23வது வினா, நிரல்படுத்துக. கலித்தொகை. கலித்தொகையில் திணை வைப்பு முறை இதை நிரல்படுத்த சொல்கிறாங்க. பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல் இந்த திணை வைப்பு முறை சரியானது. எல்லா நூல்களுக்குமே திணை வைப்பு முறை பார்ப்பது சரிதான். அடுத்தது அகநானூறு, இதோட திணை வைப்பு முறையை பார்க்குறோம். 2ஆவதாக இருக்கக்கூடியது பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த திணை வைப்பு முறை சரியான விடை. 25வது வினா, பொறுத்துக. பாரி நவிரமலை, பேகன் தகடூர், ஓரி பொதியமலை, ஆய் கொல்லிமலை, அதியமான் பழனிமலை, நன்னன் பறம்புமலை. இப்படி நேருக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு விடை அப்படியே தலைகீழாக. பாரி பறம்புமலை, பேகன் பழனிமலை, ஓரி கொல்லிமலை, ஆய் பொதியமலை, அதியமான் தகடூர், நன்னன் நவிரமலை. 6, 5, 4, 3, 2, 1 இதுதான் சரியான விடை. 26வது வினா, நிரல்படுத்துக. ஐங்குறு நூறு இதிலேருந்து நிரல்படுத்த சொல்கிறாங்க. திணை வைப்பு முறை மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை இந்த திணை வைப்பு முறை தான் ஐங்குறு நூறில் இருக்குது. முதலாவதாக இருக்கக்கூடிய விடை சரியான விடை. 27வது வினா, குறுந்தொகையில் எருக்க மாலையினை சூட்டிக்கொண்டு தலைவன் மடலேறுதல் பற்றி பாடியவர். பேரையின் முறுவலார். இதுதான் சரியான விடை. 28வது வினா, மரப்பட்டையை மென்று தாகம் தணிக்கும் ஆறலை கள்வர்கள் பற்றிய குறிப்பை கூறியவர் உருத்திரன். 29வது வினா, கூற்று 1, முள்ளூர் என்ற ஊரினை சார்ந்தவன் காரி. கூற்று 2, குறும்பூர் என்ற ஊரினை சார்ந்தவன் விச்சிக்கோன். கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. 30வது வினா,
மணம் முடிக்கும்போது மணப்பறை ஒலித்தல், சங்கம் ஒலித்தல் ஆகிய மங்கள வாத்தியங்கள் முழங்கப்பட்டது என்ற குறிப்பை தந்தவர் ஔவை. இது மாதிரி 30 வினாக்கள் இப்போ பார்த்துருக்கோம். 30 வினாக்களுமே சிலது எளிமையாக இருந்திருக்கலாம், சிலது கடுமையாக இருந்திருக்கலாம். ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தா அது மனதில் பதியும். இது போன்ற வினாக்கள் தான் நம்மக்கிட்ட டெஸ்ட் பேஜில் அமையப்போகுது. அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இது. நேரடி வினாக்களும் இருக்கும், கூற்று 1, 2 இந்த மாதிரி வினாக்களும் இருக்கும், கூற்று காரணம் இந்த மாதிரி வினாக்களும் இருக்கும், பொறுத்துக இந்த மாதிரி வினாக்களும் இருக்கும், நிரல்படுத்துக வரிசைப்படுத்துக இந்த மாதிரி வினாக்கள் அமைப்பு முறைக்காக ஒரு மாதிரி வினாக்களாக இதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய 30 வினாக்கள் அப்படியே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்க்கான லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக வருகிற மார்ச் 1லிருந்து யூஜிடிஆர்பி தமிழ், நெட்டு தமிழ், செட்டு தமிழ் இது 3க்கும் புது டெஸ்ட் பேட்ச் ஆரம்பமாகுது. அதில் இணைய விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் இணைஞ்சிக்கலாம். கூடுதல் தகவலுக்கு கூப்பிட்டு பேசிடலாம். நன்றி.